வணக்கம். ஆர்கே கருணாகரன், புதுச்சேரியிலிருந்து பாத சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். இதுவும் முக்கியமான விஷயம்தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியாட்டிக்கா அல்லது சயாட்டிக்கா. இது உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, இடுப்பு நரம்பு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இது பாத சிகிச்சையில் உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க, கேள்விகள் கேட்குறாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த இடுப்பு நரம்பு வாதம் இதை சூப்பராக சரி பண்ணிக்கலாம். சார் ரைட்டு, இது யாருக்கெல்லாம் வருது, எதனால் வருது, அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னோட அனுபவத்திலேருந்து. இது எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க. B12 அப்படின்னு ஒரு சத்து இருக்குது நம்ம உடம்பு, முக்கியமான சத்து. இது குறைஞ்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வலி வரும். இந்த B12 சத்து எப்போ உங்கள் உடம்புல பேலன்ஸ் ஆகுதோ, அதாவது சரியான நிலைக்கு வருதோ, அப்போ இந்த வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, B12 இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆப்டிநியூரான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது 2 மருந்து இருக்குது. ஆனால் சூப்பராக கேட்குங்க. இது போட்ட உடனே என்ன பண்ணும், சூப்பராக என்ன பண்ணும், ஒரு வலியோடு ட்ராவல் ஆகும். அந்த மருந்து உடம்புல ட்ராவல் ஆகிறது சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வலி சரியாக போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வரும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இது எதனால் வருது அப்படின்னா, ஃபேட்டி லிவர். யார் யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் ரிப்போர்ட்டில் டாக்டர் சொல்லிட்டாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஃபேட்டி லிவர் இருக்குது, எனக்கு வந்துருமா அப்படின்னு என்னை கேட்காதீங்க. உங்களுடைய உடல்வாக பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை குணமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இது ஆரம்பத்தில் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சைக்கிள் ஓட்டுறவராகவோ இல்லை பைக் ஓட்டுறவங்களாவோ இருந்ததுன்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலை ரைட் சைடு காலை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா லாக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஐயோ இது இன்னும் தூக்கி போட முடியலையே, வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த காலை எடுத்துகிட்டு சும்மா ரெண்டு தரம் அந்த காலை நல்லா மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை எடுத்து போட்டிங்கன்னா என்ன பண்ணும், அழகாக என்ன பண்ணும், ஃபிட் ஆகிடும். சார், இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம். இந்த சிம்டம் வரும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்குண்டான வைத்தியம். சார், நீங்கள் எந்த வைத்தியம் வேணாலும் எடுத்துக்கங்க, இந்த வைத்தியம் தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எது சிறந்த வைத்தியமோ அந்த வைத்தியத்தை நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணும், இது நார்மலுக்கு வந்துடும். நம்மகிட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ், அதாவது எப்படின்னா, அவங்கள பெட்டு மேலே படுக்க சொல்லுவோம், அவங்களால படுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அடி எடுத்து வைக்க சொல்லுவோம், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலேருந்து வர நிறைய பேரை என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம குணமாக்கி இருக்கிறோம். கொஞ்சம் மூலிகை மருந்து கொஞ்சம் இதுக்கு அவசியங்க. இதுவும் பாத சிகிச்சையும் சேர்ந்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் வர்மா பண்ணணும். வர்ம முறையில், நம்ம தமிழ்நாட்டு வர்ம முறையில் கொஞ்சம் வர்மா இருக்குது. அந்த வர்மா பண்ணிவிட்டு அவங்களுக்கு பண்ணும்பொழுது அற்புதமான தீர்வு. சார், திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வராது. ஆனால் என்ன பண்ணணும், அதுக்குண்டான யோசனைகளும் சொல்லணும். சார், இதெல்லாம் செஞ்சால் இது திரும்ப வராது. அதாவது முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவரை நல்லா என்ன பண்ணணும், நல்லா சூப்பராக ஆக்கணும். அதாவது அதனுடைய ஃபங்க்ஷனல், அதனுடைய இயக்கத்தை என்ன பண்ணணும், சூப்பராக உருவாக்கணும். இது செஞ்சுட்டு வைத்தியம் பார்த்தோம்னா சயாட்டிக்காக முழுவதுமாக குணமாகி விடும். இது உண்மை. மிக்க நன்றி. வணக்கம்.